அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? எனக்கு அம்மா தான் முக்கியம். நான் அம்மா கூடவே நைட்டு இங்கேயே இருக்கேன். அர்ஜுன், அது தப்புடா. சத்யா என்ன நினைப்பா? அத்தை, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். எனக்கும் நீங்க தான் முக்கியம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. அர்ஜுன் இங்கேயே இருக்கட்டும். அம்மா, நீங்க தூங்குங்கம்மா. நானே இது நடக்க வேண்டாம், எப்படியாவது தடுக்கணுமேன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்க அத்தை. தேங்க்ஸ். நீங்க முதலிரவை நிறுத்தி எங்களை பிரிக்கல. எனக்கும் என் லட்சியத்துக்கும் ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. சத்யா, அக்கா, உன் குரலை எனக்கு கேட்கணும் போல இருந்துச்சுடி. ஆனா நான் போன் பண்ணா நீ எடுப்பியும் அங்க யாரெல்லாம் இருப்பாங்களோன்னு சொல்லி பயந்துதான் பேசாம இருந்தேன். என் போனை யாரும் எடுக்க மாட்டாங்கக்கா. ஆனா நீ போன் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நானே உனக்கு அடிக்கடி போன் பண்றேன். சரி சத்யா. அபி இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு உடம்பு சரியில்லைக்கா. சேதுவோட கண்காணிப்புல வச்சிருக்காங்க. அதை தாண்டி என்னால போய் அபிய பார்க்க முடியல. செல்வநாயகியும் விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அவங்களுக்கு சந்தேகம் வராதபடி நடந்துக்கும். அத நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆமா, நீ எப்படி இருக்க? எனக்கு உன்னை பத்தி தான்க்கா கவலையா இருக்கு. உன் நினைப்பாவே இருக்கு. சத்யா, எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. நலனப்பாவும் காமாட்சி அம்மாவும் என்னையும் அவங்க பொண்ணு மாதிரியே பாசமா பாத்துக்கிறாங்க. நளனப்பாவும் அம்மாவும் நமக்கு கிடைச்ச புண்ணியம்க்கா. ஆனா நளனப்பா நம்மள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நம்ம சொந்த அப்பா நம்மள புரிஞ்சுக்கலையேக்கா. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம், நம்ம அப்பா நம்மள புரிஞ்சுக்காம கோச்சுக்கிட்டு போயிட்டாரேக்கா. அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் தகவல் வந்துச்சா? சத்யா, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத சந்தோஷமா அனுபவி. அப்பா கோவம் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும். ஆனா நீ அங்க சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? என்ன நினைச்சு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத சத்யா. இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போதும். கொஞ்ச நாள் அமைதியா இரு. அது என்னால முடியாதுக்கா. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் ஏன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வயித்துல உன் புள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அது ஊருக்கு தெரியறதுக்குள்ள இது நடந்தே ஆகணும்க்கா. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல சத்யா. செல்வநாயகி எப்படி இருக்கா? உனக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாக்கா? உன்னை செல்வநாயகி என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ அதுக்கு கூலியா நான் அவங்களுக்கு நல்லா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சத்யா, செல்வநாயகி உன்னை அபிகிட்ட இருந்து பிரிச்சாங்க. பதிலுக்கு நான் இன்னைக்கு காலையில அர்ஜுன் கையாலேயே அவங்க அம்மா போட்டோஸ் எல்லாம் என் ரூம்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவும் செல்வநாயகி கண்ணு முன்னாடியே. நிச்சயம் செல்வநாயகிக்கு அது வலிச்சிருக்கும். உனக்கு வலிச்ச மாதிரியேக்கா. என்னடி சொல்ற? ஏண்டி அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டு இருக்க? இன்னும் முடியல, கேளு. இந்த வீட்டுக்கு நீ வந்தப்போ டைனிங் டேபிள்ல உன்னை சாப்பிட விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினாங்கன்னு சொன்னல, அதுக்கு பரிகாரமா வெள்ளி தட்டுல சாப்பாடு சாப்பிட்டு வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிச்ச செல்வநாயகிய நான் இன்னைக்கு மண் தட்டுல சாப்பிட வச்சிட்டேங்கா. அத நான் போட்டோ கூட எடுத்துட்டேன். உனக்கு அனுப்பி வைக்கிறேன், இரு.
ஐயோ கடவுளே, என்ன சத்யா, இதெல்லாம் தேவையா? நிச்சயம் தேவைதான். இனி அவங்க கொட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போகணும். இது தொடரும்க்கா. உன்னை மருமகளா அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் அந்த செல்வனாகிய நான் சும்மா விட மாட்டேன். ஏய், இப்ப எப்படி நீ இவ்வளவு நேரம் போன்ல பேசுற? அர்ஜுன் எங்க? இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ வேறக்கா, நானே அது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது அரேஞ்ச் பண்ண செல்வநாயகி மனச அந்த சுபத்ரா ஏதோ ஒண்ணு பேசி கலைச்சிருக்காங்க. உடனே செல்வநாயகியும் சும்மாவே மயக்கம் போட்ட மாதிரி அர்ஜுன் அவங்க கூடவே தங்க வச்சுட்டாங்க. இப்ப அவர் அவங்க அம்மா பக்கத்துல, நானு இங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தனியா. என்னடி இது, இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு அர்ஜுனை தண்டிக்கிறிய சத்யா. எனக்கு அது ரொம்ப மன உறுத்தலா இருக்கு. எனக்கும் உறுத்தலாதான்க்கா இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் என்னால சரி பண்ண முடியும்க்கா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அபி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாதிரியே நீ அர்ஜுன் மேல வச்சிருக்க. இந்த காதல் சாபமா வரமானே தெரியல சத்யா. அது வரமா இருந்தா சந்தோஷப்படுவோம், சாபமா இருந்தா அதை எப்படியாச்சும் வரமா மாத்திடுவோம். மொத்தத்துல கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரோட லவ்வும் ஜெயிக்கும்க்கா. சரிடி, நீ தூங்கு. பாவம் கல்யாண வேலையில டயர்டா இருப்ப. நீயும் தூங்குக்கா. எதுவா இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அங்க நீ ஒருத்தி கிடைச்சிருக்கிற வாழ்க்கைய வேண்டான்னு உட்கார்ந்துருக்க. இங்க நான் ஒருத்தி அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன். கடவுள் ஏன் இப்படி எல்லாம் விளையாடுறாருன்னே தெரியல. எல்லாம் அந்த செல்வநாயகி அட்டூழியத்துக்கு ஒரு முடிவு கட்டுதான். நீ தைரியமா இருக்கா? சரி சத்யா, குட் நைட். சரிக்கா, குட் நைட்.